வெல்கம் டு வி ஹோம் டிவி. ஸோ இது வரைக்கும் வி ஹோம் டிவியை சப்போர்ட் பண்ணவங்க, லைக் பண்ணவங்க, ஷேர் பண்ணவங்க, சப்ஸ்கிரைப் பண்ணவங்க எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்யூ. நீங்க நிறையவே என்னோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணிருக்கீங்க. ஃப்ரெண்ட்ஸ், நீங்க உங்களுடைய பிசினஸ் அமேசான்ல ஸ்டார்ட் பண்ண போறீங்க அப்படின்னாலும், இல்ல நீங்க ஆல்ரெடி அமேசான்ல உங்களுடைய செல்லர் அக்கௌண்ட் ஓபன் பண்ணி பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும், உங்க ரெண்டு பேத்துக்குமே ஒரு யூஸ்ஃபுல்லான டாபிக் பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ இ-காமர்ஸ் பிசினஸ்க்கு பெஸ்ட் மார்க்கெட் பிளேஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அப்கோர்ஸ் அமேசான் தான். மத்த செல்லர் பேனல்ல சேல்ஸ் நடந்தாலும் அந்த செல்லர் பேனல்ல விடவும் அதிகமா சேல்ஸ் எங்க நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா அமேசான் தான். சோ அதுக்கு காரணம் பாத்தீங்கன்னா கஸ்டமரோட ட்ரஸ்ட், அதுக்கப்புறம் அமேசானோட பிராண்ட்ஸ் அவங்க நம்புறாங்க. சோ அதுதான் ஒன் ஆஃப் த ரீசன். சோ அமேசான் அப்படின்னு பாத்தீங்கன்னா வேர்ல்டு வைட் சேல்ஸ் நடக்கிறதான மோஸ்ட் ஆஃப் புதுசா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா அமேசான்ல ஸ்டார்ட் பண்ணுவாங்க. சோ சேல்ஸ் ரொம்பவே ஜாஸ்தியா இருக்கும், ஈஸியாவும் ரீச் ஆகும். அந்த மாதிரி நீங்க உங்க பிசினஸ் ஒரு செல்லர் அக்கௌண்ட் ஓபன் பண்ணி அமேசான்ல பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா அதுக்கு ஏகப்பட்ட ஃபீஸ் ரெக்கமெண்டேஷன்ஸ் இருக்கு. சோ அமேசான்ல ஒரு ப்ராடக்ட்டுக்கும் எவ்வளவு ரெஃபரல் ஃபீ எடுக்கிறாங்க அப்படிங்கிற வீடியோவை நான் இதுக்கு முன்னாடியே போஸ்ட் பண்ணிருக்கேன். ஸோ லிங்க் வேணும்னா டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், பாருங்க. ஸோ ரெஃபரல் ஃபீ அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா அமேசானோட சேனல்ல உங்களுடைய ப்ராடக்டை சேல் பண்றதுனால அவங்களுடைய மார்க்கெட் பிளேஸ்க்காக பர்டிகுலர் அமௌண்ட் ரெஃபரல் ஃபீயை கலெக்ட் பண்றாங்க. இந்த ரெஃபரல் ஃபீ எதை பேஸ் பண்ணி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய ப்ராடக்ட் பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஸோ என்ன கேட்டகரியில நீங்க ப்ராடக்ட் லிஸ்ட் பண்றீங்க, என்ன அமௌண்ட்ல நீங்க உங்க ப்ராடக்ட் லிஸ்ட் பண்றீங்க, ஸோ இந்த ரெண்டு கேட்டகரியை பேஸ் பண்ணி தான் ஒரு ப்ராடக்ட்டுக்கும் சேல்ஸ் நடக்கும்போது அமேசான் ரெஃபரல் ஃபீ அப்படிங்கிற ஒரு பர்டிகுலர் அமௌண்ட்டை செல்லர் கிட்ட இருந்து கலெக்ட் பண்ணுவாங்க. ஸோ இது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். இந்த மாதிரி ரெஃபரல் ஃபீல தான் இப்போ ரீசெண்டா அமேசான் ஒரு மெகா ஆஃபர் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுடைய ப்ராடக்டை நீங்க சேல் பண்றதுக்கு ஒன்லி 2% ஆஃப் ரெஃபரல் ஃபீயை மட்டும் நீங்க அமேசானுக்கு கொடுத்தீங்கன்னா போதும். ஸோ அதுதான் பாத்தீங்கன்னா அமேசான் அனௌன்ஸ் பண்ணிருக்க மெகா ஆஃபர். இந்த மெகா ஆஃபர் எனக்கு எப்படி அப்ளிகபிள் ஆகும் அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். ஸோ 2% அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு பெரிய விஷயம். ஆஸ் அ கஸ்டமரா இருந்தாலும் சரி, ஆஸ் அ செல்லரா இருந்தாலும் சரி, நீங்க 18% 20% கொடுக்குற ஒரு இடத்துல 2% ஆஃப் ரெஃபரல் ஃபீ மட்டும்தான் அமேசானுக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா நீங்க சேல்ஸ் பண்ற ப்ராடக்ட்ல உங்களுக்கு இன்னுமே கொஞ்சம் ப்ராஃபிட் அதிகமா கிடைக்கும். ஸோ 2% ஆஃப் ரெஃபரல் ஃபீ அப்படிங்கிறது ரொம்பவே இம்பார்ட்டன்டான விஷயம். ஸோ அதை நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். அமேசான் பாத்தீங்கன்னா இது லாஸ்ட் ஜனவரில இருந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. ஸோ செல்லர்ஸ், நியூ செல்லர்ஸ் சரி, எக்ஸிஸ்டிங் செல்லர்ஸும் சரி இதை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க இன்னும் உங்க பிசினஸ் அமேசான்ல ஸ்டார்ட் பண்ணல, இன்னுமே நீங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த ஆஃபரை நீங்க அவைல் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த ஆஃபருக்கு அவங்க அந்த டியூரேஷன் டைம் அப்படின்னு எதையுமே கொடுக்கல. ஸோ எப்ப வேணாலும் நீங்க உங்க பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த 2% ஆஃப் ரெஃபரல் ஃபீ இந்த ஸ்கீமை நீங்க அவைல் பண்ணிக்கலாம். ஸோ இது ஒரு பெஸ்ட் ஆஃபர் தான். ஸோ இன்னமும் நீங்க டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காம உங்களுடைய ப்ராடக்ட்ஸ், உங்களுடைய ரிசர்ச் எல்லாம் முடிச்சிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் நீங்க அமேசான்ல உங்களுடைய செல்லர் அக்கௌண்ட் ஓபன் பண்ணி உங்க பிசினஸ் சேல் பண்ணலாம். ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கண்டிப்பா நீங்க யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா ப்ராடக்ட்ஸ் கேட்டகரிஸ் அவங்க கொடுத்திருக்காங்க அமேசான்ல. மோஸ்ட் ஆஃப் ஆல் பாத்தீங்கன்னா ஜென்ரலா 2% ஆஃப் ரெஃபரல் ஃபீ இல்லைன்னா செல்லிங் ஃபீஸ் அப்படின்னு தான் அவங்க அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா எந்தெந்த பிரைஸ்ல எல்லாம் உங்களுடைய ஐட்டம் நீங்க உங்களுடைய ப்ராடக்ட சேல்ஸ் பண்ணீங்கன்னா இந்த 2% ஆஃப் ரெஃபரல் ஃபீ அப்ளிகபிள் ஆகும் அப்படிங்கிற ஒரு கேட்டகரி கொடுத்திருக்காங்க. இது மட்டும் இல்லாம ப்ராடக்ட் கேட்டகரிஸ், நீங்க என்ன கேட்டகரியில ப்ராடக்ட் சேல் பண்றீங்களோ அந்த கேட்டகரிஸ் வைஸ் டீடைல்ஸையும் அமேசான் அவங்க லிஸ்ட் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த டீடைல்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கண்டிப்பா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க, நான் நெக்ஸ்ட் வீடியோல போஸ்ட் பண்றேன். ஸோ என்னென்ன ஐட்டம் பிரைஸ்லாம் நீங்க உங்க ப்ராடக்ட்டுக்கு ஃபிக்ஸ் பண்ணலாம், ஸோ எந்த அமௌண்ட்ல உங்க ப்ராடக்ட்டுக்கு பிரைஸ் வேல்யூ இருக்கணும் அப்படின்னு நான் சொல்றேன். இது மட்டும் இல்லாம எந்தெந்த ப்ராடக்ட்ஸ்க்கு எல்லாம் இந்த 2% ஆஃப் ரெஃபரல் ஃபீ அப்ளிகபிள் ஆகும் அப்படிங்கறதையும் நான் நெக்ஸ்ட் வீடியோல போஸ்ட் பண்றேன். ஸோ யாருக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படிங்கறத கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. இது ஒரு பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு தான் நான் சொல்லணும். ஸோ இன்னுமே நியூ செல்லர்ஸ் ஒரு பயத்தோட ஸ்டார்ட் பண்ணாம இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா இப்ப ஸ்டார்ட் பண்ணுங்க. உங்களுக்கு பெட்டரான சேல்ஸும் இருக்கும், அதே சமயம் ப்ராஃபிட்டோட ரேட்டும் ஜாஸ்தியா இருக்கும்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த டாபிக் பார்த்தீங்கன்னா ஃபுல் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி பிஸ்னஸ் நீங்களும் பண்ணணும், இதில் எனக்கு இன்னும் கொஞ்சம் நாலேஜ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்காகவே நான் ஆன்லைன் கோர்ஸ் கண்டக்ட் பண்ணுறேன். கீழே டெஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள், கோர்ஸில் ஜாயின் பண்ணி ஏர்ன் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய அப்டேஷனான வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா இகாம் ஜெனக்ஸ் தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.